Taste the Daily. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிராம நிர்வாக அலுவலர் பணிக்கு தேர்வு செய்யப்பட்டதாக போலி பணியாணை வழங்கி மோசடி செய்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி இளைஞர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். பூதப்பாண்டி திடல் பகுதியைச் சேர்ந்த ராஜகோபால் என்பவரிடம் அதே ஊரைச் சேர்ந்த மஞ்சு என்ற பெண் சாத்ராஜ் என்பவர் மூலம் கிராம நிர்வாக அலுவலகத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி 6 லட்சம் ரூபாய் பெற்றுள்ளார். இதையடுத்து டிஎன்பிஎஸ்சி பெயரில் கிராம நிர்வாக அலுவலருக்கான போலி பணியாணையை ராஜகோபாலிடம் கொடுத்ததாக தெரிகிறது. மஞ்சு கொடுத்த பணியாணை போலி என தெரிய வந்ததை அடுத்து அவரிடம் கொடுத்த பணத்தை கேட்டுள்ளார். ஆனால் மஞ்சு பணத்தை தராமல் ராஜகோபாலை ஏமாற்றி உள்ளார். இது குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்த ராஜகோபால் உரிய நடவடிக்கை எடுத்து பணத்தை மீட்டு தர வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார். என் ஊரை சேர்ந்த மஞ்சு பொண்ணு எனக்கு அவங்க ஹஸ்பண்ட் ரெவன்யூ ஸ்டோராக வேலை பார்த்துருக்காங்க. அவங்க அம்மா வந்து ரிட்டையர்டு டெப்டி கலெக்டர். அவங்க எனக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி 6 லட்ச ரூபா கேட்டிருந்தாங்க. நான் 6 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தேன். 4 லட்ச ரூபா ரெடி கேஷாக கொடுத்துருந்தேன். எனக்கு ஒரு ஃபேக் ஆர்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அது நான் ஆர்டர் கொடுத்தேன். இது ஆர்டர் ஒரிஜினல் ஆர்டர் வீட்டு வரும் அப்படின்னாங்க. அதை நம்பி விசாரிச்சு பார்த்து ஃபேக் ஆர்டர் ஆகிடுச்சு. நான் இந்த ஆர்டர் வந்து நம்பி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்குறேன், எல்லாம் ஓகே ஆகும் சொன்னோட நான் அவங்களை அறிமுகப்படுத்தி விட்டு அவங்கள்ட்ட வேலை ரூபா வாங்கியிருக்காங்க. எவ்வளோ வாங்கினதுக்குள்ளே தெரியல. அவங்கள ஏமாற்றிருக்காங்க. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே உரிய திட்டமிடல் இல்லாமல் நடந்த விடியா திமுக அரசின் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நிகழ்ச்சியால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். காட்டுமன்னார் கோவில் அருகே நாட்டார்மங்கலம் கிராமத்தில் மக்களுடன் முதல்வர் திட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்ட நிலையில் அவர்கள் எப்படி மனு எழுத வேண்டும் என்று வருவாய்த்துறை முன்பே தெளிவாக அறிவுறுத்தாததால் குறைகளை மனு எழுதும் தனி நபர்களிடம் பணம் கொடுத்து எழுதும் நிலை ஏற்பட்டது. இதேபோல் ஆவணங்கள் மற்றும் கோரிக்கை மனுக்கள் பிரதி எடுக்க வேண்டியுள்ளதால் அவர்கள் அதிக பணம் செலவழித்து தனியார் ஜெராக்ஸ் கடைகளையே நாட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 50க்கும் மேற்பட்டோர் காயமுற்றனர். தருமபுரியிலிருந்து மாரண்டஹள்ளி நோக்கி சென்ற தனியார் பேருந்தும் எதிர்ப்புறமாக ஒசூரிலிருந்து தருமபுரி வந்த தனியார் பேருந்தும் கட்டுப்பாட்டை இழந்து நேருக்கு நேர் மோதி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் பேருந்துகளில் பயணம் செய்த 50க்கும் மேற்பட்டோர் காயமுற்றனர். படுகாயமடைந்தவர்களை மேல் சிகிச்சைக்காக தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான KP அன்பழகன் மருத்துவமனைக்கு நேரில் சென்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறினார். அவருடன் அதிமுக ஒன்றிய செயலாளர்கள் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலரும் உடனிருந்தனர். வேலூர் மாவட்ட சத்துவாச்சாரி காவல் நிலைய ஆய்வாளர் ராஜா ஆயுதப்படைக்கு பணியிடை மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். சத்துவாச்சாரி காவல் நிலைய ஆய்வாளராக பணியாற்றிய ராஜா மக்களின் புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் தகாத வார்த்தைகளில் திட்டுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. சத்துவாச்சாரி காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதிகளில் அதிக குற்றச்செயல் நடைபெறுவதும் பாலியல் தொழில் நடப்பது தெரிந்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இதையடுத்து ஆய்வாளர் ராஜாவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மணிவண்ணன் ஆயுதப்படைக்கு பணியிட மாற்றம் செய்து நடவடிக்கை எடுத்துள்ளார். திருநெல்வேலி மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் தங்களது வார்டு புறக்கணிக்கப்படுவதாக அதிமுக கவுன்சிலர்கள் குற்றம் சாட்டினர். திருநெல்வேலி மாநகராட்சி மாமன்ற சாதாரண மற்றும் அவசர கூட்டம் நடைபெற்ற நிலையில் அதிமுக கவுன்சிலர்கள் தங்களுடைய வார்டுகளில் உள்ள பிரச்சினைகளை கூறி உடனடியாக நிவர்த்தி செய்து தர குரல் எழுப்பி கோரிக்கை விடுத்தனர். குறிப்பாக அதிமுக வார்டுகளை புறக்கணிக்காமல் மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் கவனம் செலுத்த வலியுறுத்தினர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே கோவில் திருவிழாவில் பேனர்களை கிழித்தெறிந்து தெருவுக்குள் புகுந்து தாக்கிய 9 பேர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். பொய்யாமணி அம்பேத்கர் நகரில் கடந்த வெள்ளியன்று நடைபெற்ற மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவிற்கு அப்பகுதியை சேர்ந்தவர்கள் பேனர்களை வைத்துள்ளனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மற்றொரு சமூகத்தை சேர்ந்த சிலர் பேனரை கிழித்து தெருவுக்குள் புகுந்து தாக்குதல் நடத்தியதில் 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுகுறித்து அம்பேத்கர் நகரை சேர்ந்த சிவபிரகாஷ் புகார் அளித்த நிலையில் போலீசார் தாக்குதல் நடத்திய பொய்யாமணியை சேர்ந்த 15க்கும் மேற்பட்டவர்கள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து 9 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அனல்மின் நிலையத்திலிருந்து வெளியேறும் சாம்பல் கழிவுநீர் சாலையில் குளம் போல் தேங்கியதால் மயானத்திற்கு செல்ல முடியாமல் சின்னக்காவூர் கிராம மக்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். மேட்டூர் அனல்மின் நிலையத்தில் வெளியாகும் சாம்பல் கழிவுநீர் பின்புறமுள்ள ஏரியில் தேக்கப்படுவது வழக்கம். இந்த நிலையில் சாம்பல் கழிவுநீர் நேரடியாக மயானத்திற்கு செல்லும் சாலை வழியாக வெளியேற்றப்பட்டு வருவதால் குளம் போல் தேங்கி காணப்படுகிறது. இந்த நிலையில் சின்னக்காவூர் பகுதியைச் சேர்ந்த மூதாட்டி ஒருவர் வயது மூப்பின் காரணமாக உயிரிழந்தார். அவரது உடலை மயானத்திற்கு எடுத்துச் செல்ல முடியாமல் சின்னக்காவூர் கிராம மக்கள் கடும் அவதியுற்றனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பக்கிங்ஹாம் கால்வாய் தடுப்புக்கரை பணியை உடனடியாக மீண்டும் துவங்க வலியுறுத்தி 10க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் மரக்காணம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர்.
திண்டிவனம் அருகே உள்ள மரக்காணம் பக்கிங்ஹாம் கால்வாயின் தடுப்புக்கரை அமைக்கும் பணி விடிய ஆட்சியில் பாதியில் நிறுத்தப்பட்டுள்ளது. இதனை மீண்டும் துவங்க வேண்டுமென வலியுறுத்தி மரக்காணம் வட்டாட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது.